நிறைய பேருக்கு அவங்க தசைகள்லாம் டைட்டா இருக்குது, அவங்க ஜாயின்ஸ்ல ஸ்டிஃப்னஸ் இருக்குது, டோட்டல் பாடி ரொம்ப ஸ்டிஃபா இருக்குது. ஆனா அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு மூட்டுல தேய்மானங்கள் இருக்கும், அதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனா எக்ஸசிவா ரொம்ப அதிகமா வாக் பண்ணுவாங்க, வாக்கிங் மட்டும் தான் பண்ணுவாங்க. வேற ஸ்ட்ரெச்சிங், பேசிக் ஸ்ட்ரென்தனிங் எதுவுமே பண்ண மாட்டாங்க. நான் ஒரு ரிசர்ச் பண்ணேன், மேல் அண்ட் ஃபீமேல் எக்ஸசைசஸ் ட்ரெட்மில்ல நல்லா வாக் அண்ட் ரன் பண்றாங்களா, இல்லைன்னா அவுட்டோர்ல நல்லா வாக்கிங் அண்ட் ரன்னிங் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தப்போ அவுட்டோர்ல தான் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்னொரு ரிசர்ச் பண்ணேன், அவுட்டோர் எக்ஸசைஸ் கல்ச்சர். அந்த ஸ்டடி படி பார்க்குறப்போ அவுட்டோர் செட்டிங்ஸ்ல வாக்கிங் ரன்னிங் பண்ற நிறைய பேர் வந்து பர்பஸ்லெஸ்ஸாக தான் பண்றாங்க. மினிமமா அவுட்டோர் செட்டிங்ஸ்ல வந்து நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வாக் அண்ட் ரன் பண்றப்போ நம்ம என்ன டிஸ்டன்ஸ் நம்ம டார்கெட் பண்ணி போறோம்னு அது அக்யூரேட்டா தெரியணும். நீண்ட ஆயுளுக்கும் ஓடும் திறனுக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஆனா அப்பப்போ நம்ம வந்து நம்மளால ஃபாஸ்டா வாக் பண்ண முடியுதா, நடக்க முடியுதா அப்படின்னு சோதனை பண்ணணும். அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு, 1.6 கிலோமீட்டர் வாக் டெஸ்ட். இப்போ அந்த 1.6 கிலோமீட்டர் வாக் எதில் பண்ணலாம்? ஒன்னு ட்ரெட்மில்ல பண்ணலாம், இல்லைன்னா அந்த அத்லெட்டிக் ட்ராக் வந்து ஒரு ரவுண்ட் வந்து 400 மீட்டர், அப்ப 4 ரவுண்ட் பண்ணலாம். இப்போ டைம் மெஷர் பண்ணணும். இந்த 4 ரவுண்ட் பண்ணி 1.6 கிலோமீட்டர் முடிக்கிறப்போ எதர் ட்ரெட்மில் ஆர் அத்லெட்டிக் ட்ராக், அந்த 1.6 கிலோமீட்டர் எவ்வளவு டைம் எடுத்து பண்றீங்க அப்படின்னு பார்க்கணும். இப்போ 14 to 16 மினிட்ஸ்ல நீங்க முடிச்சீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜ். அதுக்கும் நீண்ட ஆயுளும் கனெக்ஷன்ஸ் இருக்கலாம். சில பேர் வந்து 13 நிமிஷத்துல நடக்கிறவங்க கூட இருக்காங்க, ரொம்ப ஃபாஸ்டா நடக்கிறவங்க இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம நடக்கிற மெக்கானிசம் வந்து 2 பாகமா பிரிச்சுக்காங்க. ஒன்னு வந்து இந்த கால் வந்து இங்க ஆரம்பிச்சு இங்க வந்து இப்படி ஸ்ட்ரைக் பண்ணுதுல, அதுக்கு பேர் வந்து ஸ்விங் அப்படின்னு வச்சுட்டாங்க. இப்போ இந்த கால் இங்க ஆரம்பிச்சு இங்க வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இதே கால் வந்து வெயிட் கொடுத்து அடுத்த காலை இதே மாதிரி சரியா வைக்கணும். சோ அந்த வெயிட் கொடுக்குற அந்த டைம் பீரியட் வந்து ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் ஆழமா வாக்கிங் லெபார்டரியில ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் மெடிக்கல் டெக்ஸ்ட் புக்ஸ் வரும். அதை நாங்க திரும்ப மறுபடியும் ஆழமா படிக்கணும். ஒவ்வொரு தசைகள் ஒவ்வொரு டைம்ல எப்படி வேலை செய்யுது, மூட்டுகள் எப்படி வேலை செய்யுது, அதை நம்ம டீட்டெயிலா படிக்கணும். அதெல்லாம் படிச்சுட்டு வந்து பார்த்தா இப்போ மக்கள் வந்து பட் வாக்கிங், நீல் வாக்கிங் இதெல்லாம் செஞ்சுட்டு இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த கேள்வி கேட்காம இருக்க முடியல.